ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நீங்கள் வாழ்ந்து சுகமாக இருப்பீர்களாக. இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. சங்கீதம் 24:1 பூமியும் அதன் நிறைவும் உலகம் அதன் குடிகளும் கர்த்தருடையது என்று சொல்லுகிறது வார்த்தை. பூமியும் அதில் நிறைவும் கர்த்தருடையது. இந்த பூமியில் தேவனுடைய இடமானது. வானம் என் சிங்காசனம், பூமியின் பாதப்படி என்று சொல்லுகிறார். இந்த உலகத்தில் மனுஷன் பிறந்த நாளிலும் இதுவரைக்கும் ஆண்டு சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படியாத சனங்கள். பூமியின் நிறைவும் கர்த்தருடையது என்று சொல்கிறார். இந்த பூமியில் எத்தனையோ ஆட்கள் இடங்களை வாங்குகிறார்கள், நிலங்கள் வாங்குகிறார்கள், எத்தனை வீடுகள் வாங்கினாலும் ஆனால் இந்த பூமி யாருடையது என்று சொன்னால் கர்த்தருடையது. ஆனால் எவ்வளோ பெரிய பணக்காரருக்கு எவ்வளோ பெரிய இருந்தாலும் அவர்கள் வாங்கி கொள்ளலாம், வீடு கட்டலாம், பங்களா கட்டலாம், நிலம் வாங்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் ஒன்றையும் இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொண்டு போக முடியாது. ஏன் என்று சொன்னால் கர்த்தருடைய பூமி அவருடையது, இதில் இருக்கிற நிறைவும் கர்த்தருடையது. அதனால் இதில் இருந்து ஒன்றை கூட இந்த உலகத்தில் மனுஷன் எடுத்துக்கொண்டு போக முடியாதுன்னு சொன்னார். எத்தனை வீடு எத்தனை பங்களா வாங்கினாலும் ஆனால் பத்திரத்தை மாத்திரம்தான் கையில் வைத்திரும். இவர் இறந்தால் அவரிடத்தில் அவர் பேருக்கு போகும், அவர் இறந்தால் அவர் இன்னொருவருக்கு பேருக்கு போகுமே தவிர ஒருவருக்கும் நிரந்தரமாய் கர்த்தர் கொடுக்க மாட்டார். ஏனென்று சொன்னால் பூமியின் நிறைவும் கர்த்தருடையது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் தாமே இந்த பூமியும் வானமும் தேவனுடையது. இந்த பூமியில் உள்ள மனுஷர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பூமியில் நம்ம பணம் இருந்தால் எல்லாத்தையும் வாங்கிடலாம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை பூமி நிறைய கர்த்தருடையது, ஒருவரும் எடுத்துக்கொள்ள போக முடியாது. இந்த உலகத்தில் எத்தனை தலைமுறைகள் இருந்தாலும் அத்தனை தலைமுறைக்கு அந்த பூமியிலே உனக்கு ஒரு கர்த்தர் ஒரு வீட்டை கொடுத்தால் அந்த வீட்டுக்குள்ளே தான் தங்க முடிய தர அந்த இடத்தை கொண்டு ஒருவரும் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன் என்று சொன்னால் அநேகர் சொல்வார்கள், இந்த இடம் எனது, அந்த இடம் எனது, அந்த பங்களா எனது, எல்லாம் சொல்லலாமே தவிர ஆனால் ஒன்றையும் எடுத்துக்கொள்ள போக முடியாது. காரணம் என்று சொன்னால் ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, பூமியும் நிறைவும் கர்த்தருடையது. இந்த பூமியில் வாழுகிற மனுஷன் நினைக்கிறான் எல்லாம் ஆண்டு கொள்ளலாம் என்று சொல்லி, ஆனால் அது கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது ஒன்றையும் இந்த பூமியிலிருந்து ஒன்றையும் எடுத்துக்கொண்டு போக முடியாது என்று சொல்லுது. பிரசங்கிகளை பார்த்தீங்களேன்னு சொன்னால் 5ஆம் அதிகாரத்தில் கூட இந்த உலகத்தில் மனுஷன் ஆண்டவர் நாசில் சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை பார்க்கலும் தேவன் மேல் பற்றுதலாக இருந்து என்று சொன்னால் நாசில் சொல்ல மனிதன் சொல்லுவான், இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படுகிற புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று சொல்லுகிற மனுஷன் சொல்கிறான். மனுஷனை நம்புவதை பார்க்கலும் நம்ப வேண்டாம் என்று சொல்லுகிற வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை நம்பு, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை படி நடக்கும்படியான கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பூமி நிறமும் கர்த்தருடையதாக இருக்கிறது. ஆண்டவர் மறுபடியும் சங்கீதம் 37ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிற வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவர் இந்த பூமியில் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை ஒன்று 37ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. அந்த வார்த்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள் என்று சொல்றார். ஆண்டவர் சொல்லுகிறார், சத்தியத்தை மேய்ந்து கொள்ள வேண்டுமா? கர்த்தரை நம்பி தான் நன்மை செய்யணும். இந்த தேசத்தில் கர்த்தரை நம்பி நன்மை செய்கிற காரியங்கள் அநேகம் உண்டு. எத்தனையோ காரியங்கள் நன்மை செய்யலாம் கர்த்தரை நம்பி. ஆனால் பெருமை பாராட்ட இந்த உலகத்திற்கு மனுஷனுக்கு எந்த ஒரு காரியமும் கிடையாது. அவன் பெருமை பாராட்டினால் அவன் கர்த்தரை தவிர வேற ஒருவரையும் மேன்மை பாராட்ட முடியாது. அதனால் தான் ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து. கர்த்தர் ஆண்டவர் சொல்கிறார், தேசத்தில் கூடி அவர் உன்னை எந்த தேசத்தில், எந்த நாட்டில், எந்த இடத்துல உன்னை நாட்டினாரோ அந்த இடத்தில் இருக்கும்போது தான் உனக்கு ஒரு ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பார். மனிதன் நினைக்கிறான் அங்கே போனால் நல்லதான். ஆண்டவர் சொல்கிறார், அங்கே போனால் நல்லா இருக்கலாம், இங்கே போனால் நல்லா இருக்கலாம், எங்கே போனாலும் நல்லா இருக்க முடியாது. காரணம் என்று சொன்னால் கர்த்தர் சொல்லுகிற இடத்தில் கர்த்தர் நீர் இருப்பீர்களானால், கர்த்தர் கொடுக்கிற இடத்தில் கர்த்தர் நீ தங்குவீர்களானால், கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் தேசத்திலே நன்மை உண்டாகும்படி கர்த்தர் செய்வார். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னார். அந்த தேசத்துக்கு போன பின்பால் தான் கர்த்தர் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கர்த்தர் கொடுத்தார். அந்த தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். பின்வரும் சந்ததிக்கு கர்த்தர் அந்த இடத்தை கொடுத்தார். அப்படியாக தேசத்தில் குடியிருந்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சத்தியத்தை மேய்ந்து கொள் என்று சொல்லுகிறான். தேவனுடைய வசனம்தான் இந்த உலகத்தில் மாற்றும். மனுஷனுடைய வார்த்தைகள் ஒன்றும்
இந்த உலகத்தில் ஒருவருக்கும் ஆண்டவர் நன்மை செய்யாது, தேவனுடைய வார்த்தை மாத்திரமே நன்மை செய்யும் என்று சொல்லி இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டு சொல்கிறார், பூமியின் நிறைவும் கர்த்தருடையது. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்போமானால் கர்த்தர் உன் சந்ததியை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமென், ஆமென்.